ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியாக உடைத்து ஊற்றிய முட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூனுக்கு ஆயில் சேர்த்து ஹீட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து பொரிய விடலாம். அது கூட 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு 8லேருந்து 10 மிளகு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு 4 மீடியம் சைஸ் ஆனியத்தை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை ஓரளவுக்கு வதக்கிக்கலாம். ரொம்ப பொன்னிறமாகணும்னு அவசியம் இல்லை. இது கூட கொஞ்சமாக கறிவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டையும் சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதோட ராஸ்மல் போகிற வரைக்கும் மீடியம் ஹீட்டில் வச்சு குக் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனையெல்லாம் போனதும் அது கூட ஒரு 2 பச்சை மிளகாயை ஆட் பண்ணிவிட்டு 1 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா குக் பண்ணியாச்சு. இப்போ இது கூடவே நம்ம குழம்புக்கு தேவையான மிளகாய்த்தூளை இப்போயே ஆட் பண்ணி வதக்கிடலாம். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் சிம்லேயே வச்சுட்டு இதை குக் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட நான் ஒரு 2 தக்காளியை அரைச்சி ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு வதக்கிக்கலாம். கொஞ்சமாக இது கூட மஞ்சத்தூள் சேர்த்துட்டு குக் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளியோட ராஸ்மெல்லாம் போனதும் இது கூட குழம்புக்கு தேவையான அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூனுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை சிம்மிலே வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இது கூட குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு மூடி போட்டு மூடி இதை கொதிக்க வைக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இடையில கலந்து விட்டு ஒரு 2 மினிட்ஸ் குழம்பை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். குழம்பு கொஞ்சம் திக்காகணும். இப்போ கொஞ்சம் திக்காகிருக்கு. இப்போ இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் அரைச்சி. ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு திரும்பவும் மூடி போட்டு மூடி ஒரு 2 மினிட்ஸ் மீடியம் ஹீட்டில் வச்சு குக் பண்ணிக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதித்து கொஞ்சம் திக்காக இருக்குது. இப்போ ஃப்ளேமை குறைச்சி லோ ஹீட்டில் வச்சுட்டு நம்ம எத்தனை முட்டை ஆட் பண்ணணுமோ அதை உடச்சி ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு குழம்பை உடனே கலந்து விட வேண்டாம். அப்படியே மூடி போட்டு மூடி சிம்முலேயே வச்சு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் ஆனதும் இடையில ஓப்பன் பண்ணி ஜென்டலாக ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நம்ம மூடி வச்சு சிம்மில் குக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 7 நிமிஷம் ஆயிடுச்சு. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. குழம்பு கொஞ்சம் திக்காக இருக்குது. இப்போ இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லியில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். இதை நம்ம இட்லி, தோசை, சாதம் இது கூட சர்வ் பண்ணலாம். நல்ல டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.